நம்ம இலக்கியாவ பார்த்த உடனே இப்போ பைரவிக்கு சரியான அள்ளு விட்டுட்டு இருக்கு. ஏன்னா, பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்ததுக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க காப்பாத்துறதுக்காகவோ, கார்த்திக்கோட அந்த நிலைமைய வந்து பார்த்தீங்கன்னா, மாத்துறதுக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி இங்க வந்ததுக்கான காரணம், அதாவது கார்த்திக் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா பிரச்சனைய உண்டு பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணம், இலக்கியாவ சீக்கிரமா விரட்டணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி கூடயும், அதே மாரி எஸ்எஸ்கே கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா, கை கோர்த்திருக்கிறது. இந்த மாரி கை கோத்துட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருது. ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஒரு தருணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. பைரவி அப்படின்றப்ப வந்து கூப்பிட்ட உடனே பைரவிக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு. நம்ம இலக்கியாவ பார்த்ததும் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த இடத்துல செம்மையா மாஸ் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் பைரவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, டஃப் குடுக்குற அளவுக்கு நம்ம இலக்கியா மாஸ் காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அவ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னும் போது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, தைரியமா இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பரான வேலைகள செய்றாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தாங்கிக்கவே முடியாது. நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முடிவோட இருக்காங்க. உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் அப்படின்றத பாருங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி செம்ம கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இந்த பைரவி பத்தி முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது, நம்ம இலக்கியா மாஸ் என்ட்ரி வந்து குடுத்து, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைரவி கிட்ட, "யாருகிட்ட நீங்க இப்ப ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "நான் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்துட்டு அப்படியே வாய் கொளறினே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறா. கடைசியில தான் அந்த ஃபோன புடுங்கி நம்ம இலக்கிய பார்த்த உடனே, எஸ்எஸ்கே கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு, "என்ன மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறதுக்காக தான்." அப்படின்ற மாரி வந்து என்னென்னமோ டயலாக் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க பேசுறது, நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அது மாரி தெரியலையே அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, ஆமாண்டி நான் வந்து இப்ப நான் வந்ததுக்கு காரணமே உன்ன இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன இந்த வீட்ட விட்டு விரட்டுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி வந்து சவால் விடுறது ஓகே தான். ஆனா இலக்கியா சவால் விடுறாங்க பாருங்க. நீங்க நெனச்சது எதுவுமே நடக்காது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நெனச்சது தான் நடக்கும். உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எங்களலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா ஒரு பக்கம் சவால் விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பைரவி திரு திரு திருன்னு முழிக்கிறா. ஏன்னா கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போ பைரவி இருந்துட்டு திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஏன்னா எஸ்எஸ்கே கூட சேர்ந்து, அஞ்சலி கூட சேர்ந்து, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுலருந்து எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கேவும் நெனச்சாங்க, பைரவி அந்த வீட்டுக்கு போயிட்டா அவ்வளோதான் வீடு ஃபுல்லா அலசி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேவதி இருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லிருவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.